வேல்யூ ஆடட் ப்ரோசஸ் சரிங்களா. வேல்யூ மீன்ஸ் என்னது, மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறது சரிங்களா. அது வந்து எனிவேஸ் எந்த ப்ராடக்ட் நம்ம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுத்த கான்செப்ட் என்னன்னா ஃபுட் ப்ராடக்ட். ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வந்து வாண்டட் அதிகமாக இருக்குது இந்தியாவிலையும் சரி அதர் கண்ட்ரிலையும் சரி. எங்கே பாருங்கன்னா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் மீடியாவில் பாருங்கள், எதை பாருங்கள் ஃபுட்டு பற்றி தான் வருது. ஏன்னா அவ்வளோ ட்ரெண்டியாக இனோவேட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதிகமாக அவ்வளோ மக்கள் தொகை பெருக பெருக என்ன ஆகுது, ஃபுட்டோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதை இனோவேஷனாக செய்கிறது. இப்போ நான் இது பண்ணணும் அப்படின்னா மேங்கோ பிக்கிள் வீட்டிலலாம் செய்வாங்க. ஆனால் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க தெரியல. இப்போ குயிக்கான டைம். ஏன்னா நம்ம முத நாளே என்ன செஞ்சோம், ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் ஷார்ட் டைம் பண்ணலாம். அப்போவே பண்ணோன்னா டேஸ்ட்லெஸ் ஆகும், டைமிங் எடுக்கும். இப்போ நம்ம ஃபியூலும் கம்மியாக தான் யூஸ் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரக்சர், கலர், கன்சிஸ்டன்சி எல்லாமே எப்படி வந்துருக்கு. இப்போ டேஸ்ட் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்டாக வரும். இதுதான் டாக்டிஸ், இதுதான் ட்ரெண்ட். நம்ம நினைச்சோம் ஃபுட்டுன்னா பெரிய லெவலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய காசுலாம் செலவு பண்ணணும், அது ஒரு பெஸ்ட்டான வேலை அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிப்பேர்டாக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக பண்ணலாம். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ். இப்போ இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண எல்லாம் கேட்டாங்க, ஏன் மேடம் பூண்டு போடுவீங்க அப்படின்னு. ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. இப்போ அது ஒரு என்ஹான்சன்ஸ். ஃபுட்டு வந்து அதிகமாக ரைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஊருனால இதுதான் போகணும், இது போட்டால் இது எடுக்குமா என்னன்னு தெரியாது, அதோட டேஸ்ட்டை வந்து கண்டமினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் இடையில சில இன்க்ரீடியன்ஸோட ஃபுட்டு தான் அடாப்ட் பண்ணணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஃபுட்டு இல்லாத வேறு கெமிக்கல் ஏஜென்ட்ஸோ வேறு கலர் போடுறது இப்போ ஏதாவது போட்டுக்கலாம். வினிகர் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். ஏன் வினிகர்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக உங்களுக்கு அந்த வினிகர் போடாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், சால்ட்டை வச்சு பண்ணலாம். ஆனால் ஊறுகாய் அப்படின்றது ஊறுகின்ற காய். இது வந்து ஒரு 3 or 4 days ஊறிடுச்சு அப்படின்னா இதோட டேஸ்ட்டே வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இதை பிஃபோராக பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த 3 நாள் 4 நாள் கிளாஸ்னால் முதல் நாளே இதை பண்ணி வச்சுக்கோன்னா 3ஆவது நாள் இதோட சொல்யூஷன் தெரியும். ஆனால் இப்போ செய்யக்குள்ளே காலியாகிடுது, ஊறுகாய் இருக்கவே இருக்காது சரியா. ஏன்னா அந்த டேஸ்ட் வச்சு பார்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் சரிங்களா. இதே ப்ரிப்ரேஷன் தான் நான் சொன்னால் கார்லிக்கு, ஆனியனு, டொமேட்டோஸ் சரிங்களா. கார்லிக்கு, ஜிஞ்சர் பிக்கிள் பண்ணலாம். இதே ஃபிஷ்ஷில் பண்ணலாம், ப்ரானில் பண்ணலாம், சிக்கனில் பண்ணலாம், வெஜிடபிள்ஸில் பண்ணலாம். நல்ல கேரட், பீன்ஸு, க்ரீன் பீஸ் எல்லாம் வச்சு வெஜிடபிள்ஸில் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கிட்ட வந்து இதை காமியமா, இது வந்து இதோட டேஸ்ட் பாருங்கள், இதோட கலர், நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே எப்படி இருக்குது. ஜிஞ்சர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் ஊறுகாய்க்கு சரிங்களா. இப்போ இது வந்து இதோட இதெல்லாம் ஆயிலெலாம் இன்னும் கொஞ்சம் வரணும். ஏன்னா இது கொஞ்சம் ஊறணும். அதனால் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்டா இன்னும் வந்துடும். ஓகேம்மா.